விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒரு நாள் விசித்திரமான சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு கண்ணாடி. ஆனால் அது சாதாரண கண்ணாடி இல்லை. அது பொய் சொல்பவர்களை வெளிப்படுத்தும் கண்ணாடி என்று சொன்னார்கள். அந்த நாள் காலை அரண்மனை வாசலில் ஒரு வெளிநாட்டு வியாபாரி வந்தான். அவன் கையில் அழகான பெட்டி ஒன்று. அவன் மரியாதையுடன் வணங்கி சொன்னான், மகா அரசே, இது சாதாரண பொருள் இல்லை. இந்த கண்ணாடி முன் யாராவது பொய் சொன்னால் அவர்களின் முகம் மாறிவிடும். அரசர் ஆச்சரியமாக பார்த்தார். அப்படி ஒரு கண்ணாடி இருக்க முடியுமா? அரண்மனை முழுக்க சலசலப்பு. அரசர் உடனே சோதிக்க முடிவு செய்தார். அமைச்சர்களே, ஒவ்வொருவரும் இந்த கண்ணாடி முன் நின்று உண்மை பேசுங்கள். முதலமைச்சர் முன்னே வந்தார். நான் எப்போதும் நேர்மையாக இருக்கிறேன். அனைவரும் கவனமாக பார்த்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. அடுத்தவர் வந்தார். நான் ஒருபோதும் தவறு செய்யவில்லை. இன்னும் எதுவும் இல்லை. அமைச்சர்கள் அனைவரும் சற்று பயந்தார்கள். இந்த கண்ணாடி உண்மையா அல்லது நாம் தான் பொய் சொல்லவில்லையா? சிலர் வியர்க்க ஆரம்பித்தார்கள். அரசர் குழப்பத்தில். இது வேலை செய்யலையா? அப்போது ஒரு மூலையில் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் தெனாலிராமன். அவர் மெதுவாக சிரித்தார். அரசே, இந்த கண்ணாடி பற்றி எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. அரசர், என்ன தெனாலிராமா? இது மந்திரமில்லை, மனிதர்களின் பயத்தை பயன்படுத்தும் ஒரு தந்திரம். அனைவரும் அதிர்ச்சி. நாளை நான் இதை நிரூபிக்கிறேன் அரசே. அடுத்த நாள் அரண்மனை மீண்டும் கூட்டம். அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தார்கள். தெனாலிராமன் கண்ணாடி முன் நின்றார். அவர் சிரித்தபடி சொன்னார், நான் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு பொய் கூட சொல்லவில்லை. ஒரு நிமிடம் அமைதி. அனைவரும் கண்ணாடியை பார்த்தார்கள். எதுவும் இல்லை. தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இப்போது புரிகிறதா? இந்த கண்ணாடியில் எந்த மந்திரமும் இல்லை. வியாபாரி நடுங்க ஆரம்பித்தான். மன்னிக்கவும் அரசே, நான் எல்லோரையும் ஏமாற்ற முயற்சித்தேன். தெனாலிராமன் அமைதியாக சொன்னார், அரசே, மனிதர்கள் பொய் சொல்லும்போது கண்ணாடி அவர்களை வெளிப்படுத்தாது. அவர்களின் பயமே அவர்களை வெளிப்படுத்தும். உண்மை எப்போதும் வெளியில் இல்லை, அது நம்ம உள்ளத்தில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.